ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே டைரிஸ். நம்ம சேனலில் மாடிஃபைட் கார்ஸ் நிறையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கெட்ஸோட ரெஸ்டோரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. ஒரு புது கார் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் சின்னதாக பார்த்து ரெடி பண்ணியிருக்காரு. Volkswagen ரெட்டு மேலே பார்த்தீங்கன்னா பிளாக், அதுவும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே, அப்புறம் வந்து ஏசி கம்ப்ரஸர் வந்து i20 இது போட்டிருக்காரு, ஃப்ளோர் மேட்டு, அப்புறம் வந்து சீட் கவர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு காருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, எல்லாமே எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, ஒன்று எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, எந்த ஷாப்பில் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய வீடியோ இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரை பற்றி பார்க்கறதுக்காக காரோட ஓனர் இன்வைட் பண்ணிடுவோம். வாங்க ஜார்ஜ் அண்ணா. வணக்கம்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வந்ததுக்கு. ஆனால் இது கார் வந்து எந்த மாடல்ண்ணா? ஆக்சுவலாக இது வந்து 2006 Hyundai Getz 1.3 வேரியண்ட். இது 1.3 பெட்ரோல் என்ஜின். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுக்கும் போது ரொம்ப ஒரு ஃபேடட் கலரில் ஒரு இதில் இருந்தது. அவங்க பேக் அந்த ஸ்லைட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த வண்டியில் வந்து ரன்னிங் போர்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரன்னிங் போர்ட்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் அண்டர் சேசஸ் ஒர்க்கும், அதுக்கப்புறம் டிங்கரிங் ஒர்க்கு ஃபுல்லாகவே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ஏசி கம்ப்ரெசர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதனால் வந்து கூலிங் எஃபெக்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹெவியாக ஒரு கம்ப்ரெசர் வந்து மாட்டியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இன்டீரியர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 6.2 இன்ச்சஸ் எல்சிடி ஒன்று போட்டிருக்கோம். அண்ட் இது வந்து டோர் ஸ்பீக்கர்ஸ் அந்த ரேஞ்சில் வர்றதுனால நாலுக்குமே வந்து JBL ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம். JBL ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைட்ஸ் இந்த பம்பர் மாடிஃபிகேஷனும் எதுவும் பண்ணியிருக்கோம் இதில். ஓகே, இப்போ இது எவ்வளோ ஆச்சுண்ணா இந்த டிங்கரிங் சொன்னீங்களே? ஏன்னா எப்படியும் 15 இயர்ஸ் காரு, நீங்கள் 2006 சொன்னீங்கன்னா 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிங்கரிங்கு, பெயிண்டிங், இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? இது ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு இட் கேம் டு நியர்லி ஒரு 40,000 கிட்ட வந்துச்சு. ஓகே, பட் மை அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் வண்டி வாங்கிட்டு நீங்கள் இன்னொரு வண்டி விற்றுட்டு இது வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு செலவு பண்ணாதீங்க. பட் இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்ட் இந்த கார், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஹார்ட் கோர் ஃபேன், இப்போ எனக்கு என்னென்னா கெட்ஸ் பிடிக்கும், லான்சர் பிடிக்கும், அந்த மாதிரி இதில் வந்து நான் வந்து இதுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் பண்ணி செலவு பண்ணி நான் பண்ணேன். ஸோ இட் இஸ் வர்த் இட். ஏன்னா என் வண்டி ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ எனக்கு தெரியும் அது. அப்போ இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இப்போ இந்த பெயிண்டிங், இப்போ நீங்கள் சொன்ன டிங்கரிங், இது எல்லாமே நீங்கள் பார்த்து தான் விட்டுருப்பீங்க, கண்டிப்பாக விசாரிச்சு தான் விட்டுருப்பீங்க. எந்த ஷாப்பில் பண்ணீங்கன்னா? ராஜி மோட்டர்ஸ்ன்னு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக எனக்கு வந்து அவங்கள வந்து ஒரு 10 இயர்ஸாக தெரியும் அவங்கள. என் பழைய ஆல்டோ கூட அங்கே தான் கொடுத்துருந்தேன், நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து நான் எவ்வளோக்குள்ள எஃபர்ட் கொடுத்தனோ அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டு பண்ணாங்க. பெயிண்ட் கோடும் இருக்கட்டும், ஒரு சின்ன மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், என்னோடய அப்ரூவல் எல்லாமே எதுவுமே பண்ணல அவங்க. ஏன்னா அதே மாதிரி கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்ட். அப்படி எப்படின்னா, இப்போ பேமெண்ட் இல்லையா, பார்த்துக்கலாம் சார், நீங்கள் பண்ணுங்கள், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள் சார், அந்த மோட்டிவேஷனும் இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகே, ஸோ டெடிகேட்டட் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு பெயிண்டர், ஒரு டிங்கரர், ஒரு டெக்னீஷியன் இருக்காங்கன்னா டெடிகேட்டடாக இருக்காங்க. நம்ம எந்த டைமுக்கு வந்து நம்ம வண்டி எடுத்துன்னு போயிட்டு நம்ம ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் கூட பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த பெயிண்ட் ஏன்னாச்சும் சொன்னாங்களாண்ணா, வாரண்டி அந்த மாதிரிலாம் இருக்கா? எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெயிண்ட் வந்து Volkswagen ரெட்டு. நான் ஆக்சுவலாக வால்வோ ரெட்டு தான் போடணும்னு நினச்சேன். பட் Volkswagen ரெட்டு எங்கள் கோட்டிங்கில் வந்து என் பெயிண்டரோட அந்த கான்ஃபிகரேஷன் தான் அது. அவர் எனக்கு கொடுத்தது என்னென்னா 6 months to 8 months. ஓகே, நீங்கள் வந்து பாலிஷே போடலன்னா கூட இட் வில் ஸ்டே. அது இது ப்ராப்ளம் இருந்தால் கூட பெயிண்ட் கட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ESGN. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது குவாலிட்டி ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் இட். ஓகே, அந்த நீங்கள் 40,000 இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல கண்டிஷன் இருந்துச்சுன்னா பெயிண்ட் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும்ல? ஏன்னா நம்மளது டிங்கரிங் ஒர்க்கு அந்த மாதிரி நிறைய இருந்ததா? டிங்கரிங் ஒர்க் நிறைய இருந்தது. பட் என்னை பொறுத்தவரைக்கும் பெயிண்டிங் எல்லாமே ஒரே இது தான் வரும். ஏன்னா இப்போது ஹேட்ச் பேக்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு வண்டி கம்ப்ளீட்டாக கவரேஜ் பார்த்தா, இப்போ ரெட்டு பார்த்தீங்கன்னா கவரேஜ் அதிகமாகும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு பெயிண்ட் லிட்டர் வந்து அதிகமாகும், பேஸ் கோட் அதிகமாக போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் லேயர்னா இது பண்ணாங்க, 3 லேயர் அடித்தாங்க. ஓகே, 2 ஃபஸ்ட்டு பேஸ் அடித்தாங்க, 2 லேயர் அடிச்சுட்டு 3வது லேயர்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அது ஃபினிஷிங் கிளியர் கோட்டில் வந்துட்டு அவங்க 20% மிக்ஸ் பண்ணி தான் அடித்தாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து எனக்கு பெயிண்ட் கட் ஆகாது அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் இருக்குது. பட் ஓவரால் எனக்கு என்னென்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் ஒர்க். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஹாப்பி. நீங்கள் ஷாப் டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பரும் கொடுக்குறீங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஓகே, ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஆகிடுச்சுல, நீங்கள் இப்போ FC பண்ணணும்ல, அதுக்கு எவ்வளோ ஆகும்? அது எனக்கு தெரிஞ்சு இப்போது பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக FCயில் என்ன பார்ப்பாங்கன்னா, ஹெட்லைட் கிளியராக இருக்கான்னு பார்ப்பாங்க, வண்டி கலர் கோட் வந்து கரெக்டாக இருக்கா பார்ப்பாங்க, நம்ம RC புக்கில் வந்து மேட்ச் ஆகாமல் பார்ப்பாங்க.
டயர் த்ரெட்டு பட்டன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்பாங்க. நம்ம இது எல்லாமே வந்து பக்கவாக இருக்குது. ஸோ மினிமம் காஸ்ட் ஒரு 3000 to 4000 வந்து முடிஞ்சிடும் இந்த வேலை பண்ணிடலாம். ஏன்னா இந்த பீக் கண்டிஷனில் எத்தனை போனீங்கன்னா அவ்வளோ முடியும். பட் சப்போஸ் உங்களுக்கு வந்து பெண்டிங் கேசஸ், இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். எஃப்சிக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும், காரும் கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஸோ அது பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 3-5-4. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போது இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து நாங்கள் அதிகமாக எதுவும் மாடிஃபை பண்ணல. இது முக்கால்வாசி வந்து ஒரிஜினாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளோர் மேட்ச் வந்து ஒர்க் பண்ணோம். ஃப்ளோர் மேட்ச் வந்து வேர்ம் மேட்ச் தான் போட்டிருக்கோம். வேர்ம் மேட்ச் வந்து மேக்ஸிமம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1200 to 1900 ஆர் மேக்ஸிமம் உங்களுக்கு 3000 வரைக்கும் போகலாம். இது நான் போட்டது வந்து 2800 ஆச்சு எனக்கு ஃப்ளோர் மேட்ச்சு. அண்ட் சென்ட்ரல் கான்சல் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் டின் இருந்தது, அதை நாங்கள் ஆல்ட்ரு பண்ணோம். டபுள் டின் போட்டோம் வித் எல்சிடி வித் ப்ளூடூத் ரிசீவர் அண்ட் ரிவர்ஸ் கேமரா அது போட்டோம். அண்ட் 4 டோரும் வந்து ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம். 6.2 inches ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம். சரி வந்து ஆல்ட்ரு பண்ணோம். இதில் நார்மலாக வந்து பார்த்தா ஒரு 1 ton ஏசி வரும், இல்லை 1.5 ton அப்படி தான் வரும். பட் வாட் வி டிட் இஸ் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு i20 ஏசி கம்ப்ரெசர் போட்டிருக்கோம். கேபின் சின்னதாக இருக்குது, பின்னாடி நம்மளுக்கு வந்து ஏர்வன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதில் வர த்ரோ தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி பேசஞ்சர்ஸ்க்கும் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கோம் கம்ப்ரெசர். ஸோ அந்த கூலிங் எஃபெக்டும் இருக்கும்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் வந்து கம்ப்ளீட் சிந்தட்டிக் லெதரில் போட்டுட்டு ஸ்டிச் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். இது மேக்ஸிமம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 to 4500 அவ்வளோதான் வரும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஹுண்டாய் கெட்ஸ் கார் டிக்கரிங் அண்ட் பெயிண்டிங் எந்த ஷாப்பில் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் எங்கே பண்ணியிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye from ARK.